மிதுனராசிங்கும் பொழுது 100% நன்மைன்னு நான் சொல்ல முடியும். கடந்த ஆண்டு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை தருகிறது. இப்போ தான் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நேரமே. நீங்கள் நினைக்காதெல்லாம் நடக்கும். பணம் பொருளாதாரம் சேரும், கடன் தொல்லை விலகும். எந்த தொழில் பண்ணாலும் அதில் அபரிமிதமான முன்னேற்றங்கள், வருவாய் அதிகரிக்கும். குரு ஒருத்தனை பார்த்தால் வாடிப்போன செடியும் வளர்ந்துருப்பார். கெட்டுப்போன ஒரு கிரகமும் நன்மை செய்யும். சுராச்சாரியாய வித்மஹே சுரஸ்ரேஷ்டாய திமஹே தன்னோ குரு பிரச்சோதயால். அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வருகின்ற மங்களகரமான பராபவ வருஷம் 26/5/2026 அன்றைய தினம் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி, அதாவது குரு பகவான் மிதுன ராசி உங்கள் ராசியை விட்டு விலகிறார். ஜென்மகுரு உண்டு வரார், கடகராசிக்கு போகிறார். கடந்த ஒரு வருஷமாக பாவம் ஜென்மகுரு ராமர் வனத்திலேன்னு பழமொழி. இங்கேயும் எங்கேயும் அலையிறது. ராமரே வனவாசம் போன ஒரு நேரம்னா நாமெல்லாம் எந்த மூளை நேரத்துக்கு சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அலைச்சல், துன்பம், துயரம், வேதனை, சங்கடங்கள், பொருள் இழப்பு, மரியாதை குறைவு, அசிங்கங்கள், அவமானங்கள் இதெல்லாம் பட்டிருக்கும். அப்படி பட்டு கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக 2ஆம் இடத்துக்கு வரார். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய இடம், குடும்பஸ்தானத்துக்கே வரார். மிகச்சிறப்பு. இந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். 2ஆம் இடத்துக்கு குரு வந்தால், ஆமெனவே வியாழனுமே 2, 5, 7 அடுத்த 9, 11 வாழ 2, 5, 7, 9 இங்கெல்லாம் குரு இருந்தால், தாபனமே செல்வமோடு குதிரை உண்டாம், தடைக்குமே கொடை தர்மதானம் ஓங்கும், தாமென தாய் தகப்பன் புதல்வராலே நன்மையாம், ஒருமையோடு பெருமையுண்டாம், போமென அரசர்க்கு நல்லோருக்கும் புகழ் சேவல், பூமி ஆழ்வான்ட்டார். ஒரே வார்த்தையில் பூமியவே ஆளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறான். யார்? சித்தர் சொல்கிறார், புலிப்பாணி சித்தர். தனத்தையும் கொடுக்கிறார், குடும்ப சுகத்தை கொடுக்கிறார். அந்த பாடலுடைய விளக்கம், தனது வாக்கால் விசேஷ மதிப்பை பெறுகிறான். 2ஆம் இடத்துக்கு வராரு, வாக்குஸ்தானத்துக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் நடக்கும். 100 பேர் 100 கருத்தை சொன்னாலும் இறுதி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் நாம் சொல்கிறது தான். ஏன்னா வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெற நேரம் இந்த வருஷம். குடும்பம் அமையணுமே, அப்போ தானே குடும்பஸ்தானம். குரு இருந்தால் தான் குடும்பம் அமையும். இல்லாட்டி அமைச்சிப்பீங்க நீங்களே. 2ஆம் இடத்துல குரு வரும் பொழுது கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். அதான் சொல்லியிருக்கார், தாய் தகப்பனுக்கு ரொம்ப விசேஷமாக. தாமனவே தாய் தகப்பன் புதல்வராலே நன்மையாம். அம்மா அப்பாவுக்கு நன்மை உன்னால, தன்னுடைய வாரிசுகளுக்கு நன்மை. பாடலில் சொல்கிறார், குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், குடும்ப வருவாய் அதிகரிக்கும், பேச்சுவார்த்தையினாலே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. தனக்கென புதிதாக ஒரு ஸ்தானம் உருவாக்குவார்கள். நமக்குன்னு ஒரு போஸ்ட்டு. அதாவது இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா இவருடைய பையன் இவன், அவனோட புருஷன் இவன், இவனோட அண்ணன் இவன், இவரோட தம்பி இவன், இப்படியெல்லாம் நம்மளை அறிமுகப்படுத்தின்னு இருந்தவங்க, நம்மளோட அம்மா அவங்க, நம்மளோட அப்பா இவர், நம்மளோட தம்பி இவன், நம்மளை வச்சு அறிமுகப்படுத்துறது தான் தனக்குன்னு ஒரு ஸ்தானம், நமக்குன்னு ஒரு பெயர், நமக்குன்னு ஒரு புகழ், நமக்குன்னு ஒரு இடம். இதெல்லாம் இந்த தருவாயில் குரு கொடுப்பார். புத்திரப்பேறு ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், திருமணத்தடை அறவே விலகும், திருமண பாக்கியம் ஏற்படும். விரும்பிய வரனை நேற்று வரைக்கும் யாரையும் பார்த்துருக்க மாட்டேன், இப்போ பார்த்துருப்பா, பார்த்தோன்னே காதல் வந்துடும், காதல் வந்தோடனே கல்யாணம் நடந்துடும், சடன்லியாக நடக்கும், விவாக பாக்கியம் உண்டாகும். ஏற்கனவே இதில் ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். பணம் பொருளாதாரம் சேரும், கடன் தொல்லை விலகும், கவலை தீரும், புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சில பேருக்கு சொன்ன சொல்லில் அனைத்து காரியங்களையும் நிறைவேற்றுவீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி. புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு. கல்வி கையிலக்கூடிய மாணவர்கள் முன்னேற்றம் அடையலாம். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது. அதே மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஆன்லைன் பிஸ்னஸ், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், இவங்களுக்கெல்லாம் சிறப்பு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரிமிதமான யோகம். எந்த தொழில்னாலும் வச்சுக்கலாம், குறிப்பாக இதைத்தான் சொல்ல மாட்டேன். தொழிலுக்கு அதிபதி புதன், புதனுடைய வீடு. குரு 2க்கு வரார். எந்த தொழில் பண்ணாலும் அதில் அபரிமிதமான முன்னேற்றங்கள், வருவாய் அதிகரிக்கும், சிறப்பு. சொன்ன சொல்லில் அனைத்து காரியங்களும் நடக்கும். நீங்கள் கட்டளை எப்போ இடுவீங்கன்னு காத்துன்னு 10 பேர் நிற்பான். சொல்லிற்காக காத்திருக்கிற நேரம். பொதுவாகவே பார்த்தோம்னா எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது மிதுனராசியை பொறுத்த வரைக்கும். கடந்த ஆண்டு பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை தருகிறது. இப்போ தான் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நேரமே. பழம் நழுவி பாலில் விழுந்துன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நேரம். நீங்கள் நினைக்காதெல்லாம் நடக்கும், ஆனால் நன்மை மிகச்சிறப்பு. அதனால் மிதுனராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த குரு பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
இருந்தாலும் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதுலேயும் நன்மைகள் இருக்காங்கிறது தெரிஞ்சுன்னா நாம் பாட்டுக்கு ரூட் கிளியர். 40ல் போகிற வண்டி 120ல் போகலாம், கண்மூடித்தனமாக தூங்கலாம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். 9865 9837 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை பாருங்கள். மிதனராசிங்கும் பொழுது 100க்கு 100% நன்மைன்னு நான் சொல்ல முடியும். அனைவருக்குமே இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். கணபதியை வழிபட்டு இந்த குரு பயிற்சி இனிமையான குரு பயிற்சியாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். இதுவரைக்கும் இந்த 2026 குரு பயிற்சி ஆகிறார் அந்த பலனை பற்றி தான் தெளிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த புலிப்பாணி சித்தர் என்னென்னலாம் சொல்லிட்டு போயிருக்கார், இந்தந்த நன்மை தீமைகள்லாம் நடக்கும், யார் எச்சரிக்கையாக இருக்கணும், யார் கவனமாக இருக்கணும், யார் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் இவ்வளோ நேரம் தெளிவாக பார்த்தோம். அதனால் ஏன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தெளிவாக சொல்கிறேன், இந்த குரு மட்டும் நமக்கு நல்லது பண்ண வச்சிட்டோம்னால், நல்லது பண்ணிட்டாருனால் வேறு எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு அவ்வளோ முக்கியம் வாய்ந்தவர், நவகிரகங்களில் முதன்மையான தெய்வம். மற்ற 8 கிரகங்களை கூட நம்ம அவ்வளவா பெருசாக எடுத்துக்க வேண்டாம். குரு பகவான் ஆகப்பட்டவர் சாதகமாக அனுகூலமாக இருந்தார் என்றால் எதுக்குமே பயப்பட வேண்டாம். அப்போ நமக்கு குரு பகவான் நம்ம கோச்சார ரீதியாக பொதுவான பலன்களில் பயிற்சி ஆனாலும் அவரவர்கள் சொந்த ஜாதகத்தில் எப்போ சொல்கிறது ஒன்று தான், சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த குரு பயிற்சி டைமில் நம்ம கோச்சார ரீதியாக நன்றாக இருந்தாலும் அல்லது நன்மை அல்லாமல் மோசமாக இருந்தாலும் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம், நான் சொல்கிற இந்த தொலைபேசிக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி நன்றாக இருக்கக்கூடியவன் சரி மோசமாக இருக்கிறவங்களும் சரி ஒரு தடவை பார்த்துண்டால் இந்த குரு பயிற்சி நம்ம ஜாதகத்துக்கும் சரி பொதுவான பலன்களையும் சரி எப்படி இருக்குங்கிறத நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பயப்பட வேண்டியதில்லை. 9865 9837 9865 98370 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பி வைத்து முறையாக பார்த்து குரு பயிற்சி பலாபலன்களை தெளிவாக தெரிந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நாச்சும் நமக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சகல நன்மைகளையும் அளிக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.